ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். கொண்டக்கடலையை தாளித்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய்க்கு பதில் 2 ஸ்பூன் இட்லி பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலாவது எடுத்துக்கணும். அப்படின்னு நான் இன்றைக்கி கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். சும்மா வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. அதுவும் இட்லி பொடி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய் வறுவல் தாளித்த சாதம் தான் செஞ்சுருக்கேன். வாழைக்காயை வறுத்துட்டு அதே சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்து சூடாக வடித்த சாதத்தை கலந்து எடுத்தால் நமக்கு தாளித்த சாதம் ரெடி ஆகிடும். இல்லை காய்கறிலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால என் பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதில் வெங்காயம் முட்டையும் சேர்த்தாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். அடை தோசையும் நைட் வச்சு தக்காளி தொக்கும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சில விஷயங்கள் அவங்க அப்பா பண்ணால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி அவங்க அப்பா தூங்கியிருந்தாலும் எழுப்பி ஷூ போட்டு கொடுத்தா தான் அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும். எப்பவும் போல் முட்டை உடஞ்சிச்சு வாங்கிட்டு வரும்போது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.